பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல மீனாவையும் செந்திலையும் காட்டுறாங்க. அதுல செந்தில் மீனா கிட்ட பேசுறாரு, என்ன வீட்டு உட்கார்ந்து ஆபீஸ் வேலைய பார்த்துட்டு இருக்கன்னு. அதுக்கு மீனாவும் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அழைஞ்சதுல வேலை பெண்டிங் ஆகிருச்சுன்னு. அதுக்கு செந்தில் சொல்றாரு, எனக்கு ஏதாவது தெரிஞ்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, தோள் பட்ட வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களான்னு. உடனே செந்திலும் பிடிச்சு விடுறாரு. அப்படியே மாமாக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், காலையில 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்றாரு. அதுக்கு மீனாவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படியே செந்தில் வந்து மீனா பக்கத்துல உட்காராரு. மீனா கேக்குறாங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல் கடைன்னு போயிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்குமேன்னு சொல்றாங்க. அதுக்கு செந்திலும் சொல்றாரு, தேவனு வந்தா அழைஞ்சிதானே ஆகணும், அப்படி பார்த்தா நீ நம்ம வீட்டுக்காக எத்தனை முறை அழைச்சிருப்ப, ஆனா அப்பா ஒரு முறை கூட உன்னை அதுக்கு பாராட்டுனதே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மீனாவும் சொல்றாங்க, பாராட்டு எல்லாம் எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யலங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, அப்படின்னு இல்ல, நல்லபடியா 4 வார்த்தை சொன்ன நல்லா இருக்கும் தானேன்னு. அப்பா அப்படி எதுவுமே சொன்னதில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மீனாவும், முதல் தடவை திட்டும்போது அப்படியே சுருக்கன்னு இருந்துச்சு, ஆனா இப்போ அதுவே பழகிருச்சு, அதை விடுங்க. அப்பாயின்மெண்ட் விஷயத்தை யாருக்கு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டா மாமா கிட்டயே சொல்லிட்டேன்னு. அதுக்கு மீனா சொல்றாங்க, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்னு. அதுக்கு செந்தில் சொல்றாரு, நீதான் அவரை வில்லன் மாதிரி சித்தரிச்சு இருக்க, ஆனா அவர் அப்படி இல்ல போல, நிதானமா பேசினாரு, என்ன இருந்தாலும் படிச்சவர் தான் சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, அப்படி எல்லாம பொதுவா சொல்லிட முடியாது, படிச்சவங்களையும் நிதானம் இல்லாதவங்க இருக்காங்கன்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, உங்க அப்பா நல்ல மனுஷன் டி, பொறுப்பா தன்மையா பேசுறாரு, மனசுல நினைக்கிறதா அழகா மற்றவங்களை காயப்படுத்தாம சொல்லுவாரு. ஆனா எங்க அப்பாவும் தான் இருக்காரே, எதுக்கெடுத்தாலும் கோபம், எப்பயாவது தன்மையா பேசி பார்த்திருக்கியா? அவரோட இஷ்டத்துக்கு அவரே முடிவெடுப்பாரு. என்னைய பெத்த மகன் மாதிரி பார்க்கறது இல்ல, கடையில வேலை செய்யற ஒருத்தன் மாதிரி தான் பார்ப்பாரு. எங்க அப்பா கூட பார்க்கிறப்போ உங்க அப்பா எவ்வளவோ நல்லம்னு சொல்றாரு. இது எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மீனா சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி உங்க அப்பா இப்படின்னு சொல்லாதீங்க, எங்க அப்பா நல்லவரோ கெட்டவரோ அது அந்த பக்கம் இருக்கட்டும், ஆனா போன வாரம் வரைக்கும் எங்க அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு சொல்லுங்க பார்ப்போம்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, ஆனா இப்போ நல்லாதானே பேசுறாருன்னு. உடனே மீனா சொல்றாங்க, அதுக்கு காரணம் இருக்கு, அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டீங்க, அதனாலதான் அவரு இப்படி உங்ககிட்ட இருக்காரு. அத வச்சு எங்க அப்பா தான் உலகத்துல நல்லவருன்னு எல்லாம் சொல்லாதீங்க. மாமா பண்ற ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதுவும் இப்ப கொஞ்சம் நாளாதானே பிடிக்கல, நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மாமாவே புரிஞ்சிக்க போறாருன்னு. உடனே செந்திலும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் கதிரு ராஜிய காட்டுறாங்க. 2 பேரும் காலையிலேயே கிரவுண்டுக்கு போக எழும்புறாங்க. அப்போ கதிரு ராஜிக்கு ஓடுறதுக்காக ட்ராக் பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. ராஜி சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே வீட்டுல திட்டு வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம், இதுல இதையும் போட்டா ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஆனா கதிரு சொல்றாரு, அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இத போட்டுட்டு மட்டும் வான்னு. அதையும் ராஜி போட்டுட்டு வாராங்க. 2 பேரும் அப்படியே ரெடியாகி கிளம்புறாங்க. சரியா அந்த இடத்துக்கு பாண்டியன் வந்துறாரு. அவரு அப்படியே ராஜி போட்டு இருக்க ட்ரெஸ்ஸா பார்க்கிறாரு. உடனே கோமதிய கூப்பிடுறாரு. கோமதியும் ராஜிய பார்த்து, ஏய் என்னடி இதுன்னு கேக்குறாங்க. ஆனா கதிரு ராஜி கிட்ட சொல்றாரு, வா போலாம்னு. கோமதி கிட்டையும் சொல்றாரு, அம்மா நாங்க கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துருவோம்னு. அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் போனதும், அவன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கோபத்துல பாண்டியன் கோமதி கிட்ட கேக்குறாரு. அவரும் அப்பயே சாவி எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த பக்கம் கதிரையும் ராஜியையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத ராஜியோட அப்பாவும் பார்க்கிறாரு. அப்போ பக்கத்துல இருக்க ஒருத்தரும் கேக்குறாரு, என்ன இந்த பக்கம் ராஜி பிராக்டிஸ் பண்றத பார்க்க வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ராஜியோட போலீஸ் ஆகிற விருப்பத்தை விட ராஜிய போலீஸாக்கணும் கதிர்தான் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கான்னு அவரு சொல்றாரு. அவங்க 2 பேரையும் அவங்க அப்பா நின்னு பார்த்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் வேலைக்கு போற மயில காட்டுறாங்க. அவங்க புதுசா வேலை தேடின இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு எச்சி இலை எடுக்கிற வேலையதான் பார்க்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.